ஒரு ரிலாக்ஸ்டான டே தான் இது. ரிலாக்ஸ்டான டேனா நமக்கு என்ன அது கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து சாட்டர்டே விலாக் தான். மார்னிங் வந்து இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து விலாக் எடுக்கல நான். விலாக் எடுக்க ஆரம்பித்ததே ஒரு ஆஃப்டர் 12 o'clock மேலே தான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் பொட்டேட்டோ போட்டு கத்திரிக்காய் கொசுமல்லி மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நான். கூடவே இன்றைக்கி சாட்டர்டேனால யூஸ்வலாக நாங்கள் வந்து எக் எடுத்துப்போம். அதனால் இன்றைக்கி எக்கு கூடவே கருணக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணலான்னு தான் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. அங்கே அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ 2 பொட்டேட்டோ, குட்டியான பொட்டேட்டோ 2 எடுத்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். தண்ணியில் நம்ம போட்டிருக்கும் போது அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ நம்ம ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்போ 2 கத்திரிக்காய் செக் பண்ணிவிட்டு நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பிளாக் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 1.5 தக்காளி பொருள் எடுத்துருக்கிறேன். கூடவே குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். அல்லது வந்து நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி கூட ஆட் பண்ணால் போதும். ஏன்னா அதிகமாக தண்ணி வேணாம். இது கூடயே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் 2லேருந்து 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் போல் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம 2 விசில் மட்டும் விட்டால் போதும். சீக்கிரமாக நமக்கு காய் எல்லாமே வெந்து கிடச்சிரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். சைட்லேயே தால் பாலக் பண்ணுறதுக்காக பாலக்கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதையும் தனித்தனியாக வந்து பிரித்து பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது எனக்கு நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கிற மாதிரி தெரியும். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். நான் லாஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது. ஸோ இப்போ நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். சைட்லேயே குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நெல்லிக்காய் மோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். நெல்லிக்காய் வந்து ஃபஸ்ட்டு நான் குழந்தைங்களுக்கு கொடுத்து வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா லைட்டாக அந்த துவர்ப்பு புளிப்பு வந்து அவங்களுக்கு பிடிக்கலாம். ஆனால் வந்து நான் அடிக்கடி ஏதாவது ஜூஸ் அல்லது மோர் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்க வந்து நெல்லிக்காய்லாம் சாப்பிட்லன்னா இது மாதிரி ஜூஸாக நீங்கள் கொடுக்கலாம். மோர் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியாது. ஒரு 3 நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கரி லீவ்ஸ், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக உப்பு, மோர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாகவும் ட்ரை பண்ணலாம். மோர் ஆட் பண்ணாமல் நீங்கள் நெல்லிக்காய் ஜூஸாகவும் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி நம்ம அடிக்கடி எடுத்து வரும்போது குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நெல்லிக்காய் வந்து யூஸ்வலாக சும்மா சாப்பிட கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சமாக உப்பு பெருங்காயத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் லாஸ் கூட அதிகமாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கருணக்கிழங்கும் வந்து லைட்டாக கட் பண்ணி வேக வச்சுட்டு மசாலாலாம் புரட்டிட்டேன். கொஞ்சம் பேசிக் மசாலாலாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டோன்னா நான் வந்து தோசை பேன்லேயே போட்டு எடுத்துருவேன். இதோட வீடியோ வேணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு கத்திரிக்காய் பொட்டேட்டோவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. லைட்டாக மத்து வச்சு மசிச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்காக தாளிப்புக்காக 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நான் ரெசிபி எல்லாமே பண்ணும்போது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்தே நான் வந்து ஆட் பண்ணிப்பேன். இதுக்கு வந்து 2 வெங்காயம் அரிஞ்சிடலாம். ஒன்று வந்து நான் வந்து ஆம்லேட்டுக்காக எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து நம்ம தாளிப்புக்காக எடுத்துக்கலாம். ஆம்லேட் நம்ம யூஸ்வலாக பண்ணுறது தான். 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக பச்சை மிளகா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுங்க கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். அல்லது நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வாயில் தட்டு பிடிச்சின்னா காரம்னு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் ஆம்லேட்டை அப்புறம் வந்து கருணக்கிழங்கு ஃப்ரையோட முடிச்சிட்டேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து நாங்கள் எக் எடுத்துக்கிறதே வந்து இந்த வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் வந்து சாட்டர்டே தான். மற்ற நாள் வந்து அந்தளவுக்கு எக் எடுத்துக்க மாட்டோம். சண்டே மட்டும் தான் நாங்கள் நான்வெஜ் எடுத்துப்போம். அதனால் வந்து எக்கு சரி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எப்போவுமே பாயில் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு போர் அடிக்கும்னு சொல்லிட்டு இது மாதிரி ஆம்லேட்டை, எக் புஜ்ஜி அந்த மாதிரி கூட செஞ்சுருவேன். என் குழந்தைங்க வந்து பாயில் பண்ணி எக்கும் சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து 2 குட்டீஸ்களும் வந்து எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதுக்காகவே மெயினாக இந்த ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடும் அவங்களுக்கு. அதனால் வந்து எப்போவுமே பாயில் பண்ணி கொடுப்பேன். சில டைம் வந்து இந்த மாதிரி ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துருவேன். ஸோ கருணக்கிழங்கு நல்லா மசாலாவை புரட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தோசை பேனில் வந்து போட்டு எடுத்துடலாம். 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதுவும் சும்மா அவங்க ஸ்நாக் மாதிரியே எடுத்து சாப்பிட்லாம். உங்கள் குழந்தைங்க கருணக்கிழங்குலாம் சாப்பிட மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் கம்மிங் வீடியோஸில் கூட இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுனால நான் இதை வந்து கொஞ்சம் சும்மா சிம்பிளாக தான் காமிச்சிருக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் கோசுமல்லிக்காக கொஞ்சம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கறி லீவ்ஸ், பூண்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணோம். இதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தூள் வந்து 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ கொத்தமல்லி தூள் வந்து தனியாக வீட்டில் இருந்தது, அதனால் கொஞ்சம் அதையே நம்ம ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மசாலாவோட நெடி போகிற வரை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக 1 கிளாஸ் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா கொதித்து ராஸ்மெல் போகட்டும். நெக்ஸ்ட்டு இந்த தாளிப்பு வந்து கத்திரிக்காய் மசால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சிருந்தது இது கூட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வந்து நீங்கள் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் நல்லா சூடான சாதத்துக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது நீங்கள் இட்லி தோசை கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வேலையை முடிக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு திக்கான ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைட்லேயே கருணக்கிழங்கு ஃப்ரை, நெக்ஸ்ட்டு ஆம்லேட்டும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு நல்லா சுட சுட சாதத்து கூட ஒரு சூப்பரான எக் ஆம்லேட்டும் வச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக மதிய லஞ்சை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு கொடுக்காதனால நாங்கள் வந்து கொஞ்சம் சூடாக இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அல்லது வந்து மார்னிங்கே செஞ்சுருந்தோன்னா கொஞ்சம் மதியம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஆறிதான் இருக்கும். ஸோ சாட்டர்டே வந்து கொஞ்சம் சூடாகவே சாப்பிடுவோம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் சமைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆம்லேட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. அல்லது கருணக்கிழங்கு மட்டும் தான் வச்சுப்போம். ஸோ குழந்தைங்க யூஸ்வலாக சாட்டர்டே வந்து எக் சாப்பிட்றதுனால அவங்களுக்காக எக்கும் செஞ்சாச்சு. சைட்லேயே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணி போல் கொஞ்சம் ஹேர் பேக் வந்து போடலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ ரிலாக்ஸ்டாக வந்து நான் மோஸ்ட்லி அந்த வெனஸ்டே அல்லது சண்டே, சாட்டர்டே வந்து ஹேர் பேக் போட்டுப்பேன். ஸோ சண்டே வந்து ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா சாட்டர்டே வந்து மெயினாக நான் போட்டுக்குவேன். ஸோ கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது ஹேர் பேக், ஸ்கின் கேருக்கு வந்து கண்டிப்பாக டைம் ஒதுக்குவேன். இன்றைக்கி நான் வீட்டில் இருந்து தான் பறிச்சிருந்தேன். நம்ம வீட்டில் ஏற்கனவே வந்து நான் இது வச்சுருந்தேன், கத்தாழை வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு 2 பறிச்சிட்டேன். கத்தாழை நீங்கள் எப்போவுமே ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லோ ஜெல் வந்து ரிலீஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணும்போது தலையில் வந்து அரிப்பு ஏற்படாது. கூடவே வீட்டில் செவ்வாழை வாங்கியிருந்தோம், அதில் வந்து பீலையும் நான் வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கூடவே செம்பருத்தி இலைகள் 4, 5 ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். செம்பருத்தி இலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கத்தாழை அல்லது செவ்வாழை பீல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது வீட்டில் இருக்கிற வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். எது வேணால் ஹேர் க்ரோத்துக்கு தேவையான பொருட்களை ஆட் பண்ணி ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கத்தாழை, செம்பருத்தி இலைகள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல கொலகொலப்பாக இருக்கும். உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணும்போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப திப்பி திப்பியாக அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லா உங்களுக்கு ஹேர் எல்லாமே நல்லா அப்ளை ஆகும். கூடவே நீங்கள் ஹேர் பேக் எப்பவும் போடுறதுக்கு முன்னாடி ஹேரில் நல்ல ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஹேர் பேக் போடும்போது உங்களுக்கு இன்னும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 1 hour வந்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக ஈவினிங் போல் நான் பன்னீர் செஞ்சுருந்தேன். பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு திரைய வைக்கிறதுக்காக கொஞ்சம் நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு இட்லி கிளாத்தில் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு 2-3 முறை வந்து நீங்கள் நல்லா ஒரு சில் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா லெமன் போட்டுக்கனால லைட்டாக அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நீங்கள் ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு நீங்கள் அந்த தண்ணி எல்லாம் எக்ஸஸான இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வீட்லேயே பன்னீர் செஞ்சிடலாம். நான் வீட்டில் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் கடையிலேருந்து வாங்குறதே கிடையாது. இது மாதிரி தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு ஒரு வெயிட்டான கிளாத் வச்சு நம்ம ஒரு 1 hour மட்டும் வச்சுட்டா போதுங்க. சூப்பரான பன்னீர் ரெடி ஆகிடும். பாருங்கள், இப்போ 1 hour ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஒரு சூப்பராக நம்மளே ஈஸியாக கட் பண்ணிடலாம். கடையிலேருந்து வாங்க வேண்டிய தேவையே இல்லை. நான் வந்து இந்த 1/2 லிட்டர் பாலில் தாங்க பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 லிட்டர் பால்லேயே நமக்கு இது ஒரு 10-15 பீஸ் போல் கிடைக்கும். தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய குவான்டிட்டிக்கு வேணும்னா நீங்கள் 1 லிட்டர் 2 லிட்டர் பாலில் செய்யும்போது எக்கச்சக்கமான குவான்டிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்லேயே செய்யலாம். இது நான் டின்னருக்காக பன்னீர் டிக்கா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை செஞ்சுருந்தேன். டிக்கா மசாலா பண்ணுறதுக்காக கொஞ்சமாக 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள்,
1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், சில்லி சிக்கன் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கஸ்தூரி மேத்தி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொத்தமல்லி தழை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் கூடயே நம்ம இது கூட கேப்சிகம், வெங்காயம், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ டிக்கா மசாலா எப்போவுமே பண்ணும்போது நம்ம கேப்சிகம்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கேப்சிகம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப் அது மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தக்காளியில் வந்து விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி க்யூபாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் மசாலா கூட நல்லா புரட்டிட்டு 1 மணி நேரம் வச்சுருக்கேன். தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மசாலாலாம் கோட் ஆகிருக்கும். ஸோ இப்போ 1 ஹவர் இருக்கட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் வந்து பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த பன்னீர், நெக்ஸ்ட்டு கேப்சிகம், வெங்காயம், தக்காளி எல்லாமே இது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நல்லா கிளறி விட்டே இருங்க. ஏன்னா மசாலா எல்லாம் நல்லா கொஞ்சம் பிடிச்சிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் அடிக்கடி கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரு சைடு வந்து பன்னீர் டீக்கா ரெடி ஆகிட்டு இருந்தது, இன்னொரு சைடு மசாலா பண்ணுறதுக்காக இன்னொரு பேன் வச்சுருக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ராஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமும் 1 ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரச்சே நீங்கள் வந்து 1.5 தக்காளி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கி வரட்டும். சைட்லேயே நமக்கு பன்னீர் டிக்காவும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 2 அடுப்புலையும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டேன். கேமரா வந்து இந்த சைடு அந்த சைடு திருப்பி வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தக்காளியும் நல்லா உங்களுக்கு மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. பன்னீர் டிக்காவையும் ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணியும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கோ லஞ்சுக்கோ நீங்கள் இதே பன்னீர் டிக்கா செஞ்சு சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுத்து பாருங்கள். அட்டகாசமாக சாப்பிடுவாங்க, மீதம் வைக்கவே மாட்டாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தக்காளியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நமக்கு டீக்கா பண்ணும்போதும் நம்ம நிறைய மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் வந்து தேவையான அளவு உங்கள் குழந்தைங்க தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கிரைண்ட் பண்ண அதே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கொதிக்க வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள் ஒரு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் டீக்காவே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பன்னீர் டிக்கா கூட மசாலாலாம் நல்லா கோட் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், அல்லது கஸ்தூரி மேத்தி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாட் மசாலா வீட்டில் இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் போட்டு புரட்டி விட்டுடுங்க. அப்படி இல்லாட்டி கரம் மசாலா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு அட்டகாசமான சப்பாத்தி பூரிக்கு சைடிஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னருக்கு என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்மளுடைய vlog பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.